கன்னட நாட்டு எழுத்தாளர் ராபின் சர்மா கூறுகின்றார், இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதர்கள் யாரென்றால் பிறருக்கு இன்முகத்தோடு கொடுப்பவர்கள்தான், பெற்றுக்கொள்பவர்கள் அல்ல என்று கூறுகின்றார். தொடக்க நூலில் முதலாக காயினும் ஆபேலும் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்த முன்வருகின்ற பொழுது ஆண்டவர் காயினுடைய அந்த காணிக்கையை புறக்கணிக்கின்றார், ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றார். காரணம், காயின் மன வருத்தத்தோடு ஆண்டவருக்கு கொடுத்தான், ஆபேல் மனம் மகிழ்வோடு ஆண்டவருக்கு தன்னிடம் இருப்பதை வெளிப்படுத்தினார். மகிழ்ச்சி என்பது ஒரு இறை பிரசன்னத்தின் அடையாளம், அது நேர்மையின் வெளிப்பாடு. இதை வெளிப்படுத்தியது ஆபேலின் அந்த காணிக்கைகள். எனவே நம்மிடம் உள்ளதை இன்முகத்தோடு கடவுளுக்கு படைத்து பிறரோடு பகிர்ந்து வாழ இன்றைய திருவருகை காலம் 3வது நாள் சிந்தனை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருவருகை காலத்தில் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஆலயத்திற்கு ஜெபம் செய்ய வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு வர வேண்டும். பிறரை சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு நாம் சந்திக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க வேண்டும். காரணம், கிறிஸ்து பிறப்பு இந்த உலகத்தில் பல மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இடையர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் அவரை சந்தித்த அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுபோல நமது வாழ்வும் இந்த திருவருகை காலத்தில் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் இன்முகத்தோடு பிறருக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் இயேசுவை பார்த்து கூறினார், இவரே அன்பார்ந்த மைந்தர், இவரிடத்தில் நான் பூரிப்படைகின்றேன் என்று. இந்த ஒரு மகிழ்ச்சியை கடவுள் நமது வாழ்விலும் வெளிப்படுத்த வேண்டும். எனவே 2 கொரிந்தியர் 9:7 வாசிப்பது போல முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் என்று சிந்திப்போம். முகமலர்ச்சியோடு நான் என்னிடம் இருப்பதை இந்த நாட்களில் பகிர்ந்து கொள்கின்றேனாம். இன்றைய நாளில் யாருக்காவது ஒருவருக்கு இன்முகத்தோடு நாம் உதவி செய்து கிறிஸ்து பாலகனின் பிறப்பிற்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்முகத்தோடு நாங்கள் எங்களிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன்.